ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்பிசி. இன்றைக்கி நம்ம இந்த கல் அடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும், கல் டிஃபெக்ட் இருக்கா இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லி எப்படி சைட்லேயே செக் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து 8க்கு மேலே வந்து நம்ம போட விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து இந்த கார்னரில் இப்படி போட்டு அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக கையால் வச்சு செய்கிறப்போ சிப்பிங் எதோ ஆகுதான்னு பார்க்கணும். இந்த கல் ரொம்ப ஹை யூஸால் வந்து வருதுன்றப்போ இப்போ இந்த சிமெண்ட் பால் மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா டாப்பில், அப்படி வந்திருந்தால் அந்த கல் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சிமெண்ட் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் நம்ம கையால் இந்த கட்டை விரலால் வச்சு செய்கிறப்பே உடையும். இப்போ நம்ம அட்டியில் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கு பேர் வந்து ஸ்டேஜிங். ஒரு கல்லுக்கு வந்து ஒரு அட்டியில் எத்தனைக்கு ஏற்றணுன்றதை பற்றி கிளியராக சொல்லியிருந்தோம். இப்போ பிளாட்ஃபார்ம்லேயே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ண கல், நேற்று ப்ரொடக்ஷன் பண்ண கல், அந்த கல்லில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா இல்லையன்றதை எப்படி ஐவியூஸ்லேயே பார்த்து அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 இன்ச்சு கல்லுனால் நம்மளுக்கு வந்து 860 மாடல்ன்றதுனால நமக்கு வந்து 5 கல் தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ லைன்லாம் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் பக்கத்துலேயே ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இது வாட்டர் கண்டென்ட்டு இல்லை ஏதாவது மிஷின்ஸில் மோல்ட் எடுக்கிறப்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதை அவனை மறைக்கிறதுக்காக ரெண்டுத்தையும் போட்டு அழுத்தி விட்டுருவாங்க. அந்த கல் எப்படினாலும் நமக்கு டேமேஜ் தான், ஏதோ ஒரு கல் நமக்கு டேமேஜாக தான் வரும். மேக்ஸிமம் 2 கல்லும் போயிடும். இது நமக்கு எதாவது குட் லக் இருந்தால் ஏதோ ஒரு கல் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் கிடைக்கும். இதே சேம் டைம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஜல்லியாக ஃபினிஷிங், டாப் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் ஜல்லியாக வரணும். இல்லாமல் ரொம்ப பவுடராக இருந்துன்னு வச்சுக்கோங்க. இதிலே வந்து அழுத்தி பார்த்திங்கன்னா ஏதோ பிசுறு மாதிரி தட்டும். ஏன்னா இது ஒரு நாள் தான் ஆச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிக்கக்கூடாது. ஃபுல் ஸ்ட்ரென்த்து காமிச்சிங்கன்னா அது உடைய தான் செய்யும். ஒரு நாளுக்கு நம்ம லைட்டான ப்ரெஷருக்கே அது உடையலை அப்படின்னா அது 7 டேஸில் கிளியராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். Subscribe to SSBC. Thank you. See you soon.